ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், கச்சாயம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்கு போலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், கரும்பு சர்க்கரை 1/2 கப், வெள்ளை ரவை 1/4 கப் ஊற வச்சு, வாழைப்பழம் 1, ஏலக்காய் 3. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கணும். அதில் ஊற வச்ச 1/4 கப் வெள்ளை ரவையை எடுத்து வச்சுக்கணும். அதில் வாழைப்பழத்தை நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணும். அது கூட ஏலக்காயை தோல் நீக்கி அதுக்குள்ள இருக்கிற விதைகள் மட்டும் அதில் பவுலில் எடுத்து சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் 3 சேர்த்துக்கிட்டு நல்லா பழத்தை நல்லா பிணைஞ்சி நல்லா பஞ்சாமிர்தம் மாதிரி பிணையணும். நல்லா கட்டி இல்லாமல் சுத்தமாக பிணையணும். பாருங்க நான் எப்படி பண்ணிடுறேன்னு. நல்லா கட்டியே இல்லாமல் பழமை அட்ரஸே இல்லாத மாதிரி பண்ணிடுறேன். பழத்தை நல்லா கசகசன்னு பிணைஞ்சிடணும். பழம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு. நான் ஆஃப் கப்பு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப் நல்லா இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா 1 கப்பு நாட்டு சர்க்கரையை தாராளமாக சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா கட்டிக்கிட்டே வரும்னு சிரமமாக இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரை தண்ணியில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடித்து எடுத்துட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது கட்டிக்கிட்டே வராது. நான் அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்க, கரண்டியில் ஊற்றுற பதத்துக்கு இருக்கு. தண்ணி மட்டும் அளவாக பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் மாவு பத்தில் தனியாக இருக்கு. அதுக்கு கொஞ்சம் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பதத்துக்கு இருக்கணும். அது கூட ஒரு சிட்டிகை ஆப்ப சோடாவை சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிகை ஆப்ப சோடாவையும் சேர்த்துட்டோம்னா நல்லா புசு புசுன்னு வரும். வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் காய விட்டு அந்த கரண்டியில் எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக விட்டு பொரிச்சு எடுக்கணும். தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் கூட வச்சுக்கலாம். தீ ஃபுல்லாக இருந்தால் கறி போயிடும். எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் ஆனது திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகும். நல்லா திருப்பி விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அது இந்த நுரையெல்லாம் அடங்கின வருது. நல்லா டார்க் ப்ரௌன் ஆகும்போது எடுத்துடலாம். சுவையான கச்சாயம் ரெடி.
செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்க. சுவையான நமது பாரம்பரிய இனிப்பு கச்சாயம் தயார். Thank you for your comments.